everyone, welcome back to my channel. In this video நம்ம என்ன பார்க்க போறோம் பத்தி how I keep myself productive in a day அப்படிங்கறத இந்த vlogல உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிருக்கேன். சோ இந்த vlogல வந்து இன்ட்ரஸ்டிங்கான நிறைய விஷயங்களை நான் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிருக்கேன். சோ tips and tricks-ம் கொடுத்திருக்கேன். Hope this video will be helpful for each and everyone. First வந்து இந்த cupboard நான் clean பண்ண போறேன். Before New Year I have an idea to clean it, but I have no time at all. But such things, so it's the right time to clean it. So first வந்து cupboard full empty பண்ண போறோம். That means we are going to declutter all the things because அப்பதான் உங்களுக்கு கொஞ்சம் ஐடியாஸ் கிடைக்கும். எப்போதுமே வந்து கபோர்டு வந்து ஒரு மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணாங்க சேம் திங் அப்போ வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பிளேஸை வந்து ரீஆர்டர் பண்ணிக்கிட்டே தான் நமக்கு கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், கொஞ்சம் வைப்ரண்ட்டாக இருக்கும். ஸோ அதனால நான் வந்து எல்லா கபோர்டையும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திங் இஸ் டு டஸ்ட் த ஷெல்ஃப் அண்ட் வைப் இட் ஆஃப். என்கிட்ட வந்து டஸ்ட்டு மட்டும் தான் இருந்துச்சு. ஸோ அதனால் நான் வந்து டஸ்ட் பண்ணிக்கிட்டேன் அண்ட் நோ டர்ட் அட் ஆல். ஸோ அதனால் வந்து வைப் பண்ணல. ஸோ டஸ்ட் மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் திங் இஸ் டு going to do is I'm keeping all the bags in one cover, and with that cover I'm going to use this organizer bag. The organizer bag வந்து நான் get it from Amazon. இந்த பேக்கில் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இந்த பேக் வந்து எல்லாமே க்ளோத் ஸ்டோர் பண்ணால் யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து ரேண்டம் திங்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற வந்து வெக்கேஷன் டைம் யூஸ் பண்ணுற ட்ராவல் பேக் அண்ட் மேக்கப் பவுச், எக்ஸ்ட்ரா மேக்கப் பவுச் இதெல்லாம் வெக்கேஷன் டைம் நம்ம எங்கேயா ட்ராவல் பண்ணாலும் கேரி பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி பவுச்சஸ் எல்லாமே நான் ஆர்கனைஸ் பண்ணிட்டேன். அண்ட் இந்த ஸ்ட்ரிங் லைட்டை வந்து நான் ஒரு பாக்ஸ் ரீயூஸ் பண்ணிக்கிட்டேன். நம்ம எல்லா ஆர்கனைசரும் ரீபர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற நெசசிட்டி நமக்கு இல்லை. ஸோ அதனால நான் வந்து என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி நீங்கள் பாக்ஸ் இருந்துச்சுன்னா இதில் நீங்கள் கிளாக் கிளிப்ஸ் கூட போட்டுக்கலாம். அண்ட் இஃப் யூ ஹேவிங் ஐ ஷேடோ பேலட் அண்ட் உங்களோட காம்பேக்ட் பவுடர் இதெல்லாம் கூட நீங்கள் இந்த பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். நீட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். அண்ட் இட்ஸ் க்யூட்டோ, ஸோ காம்பேக்டாகவும் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 பேஸ்கெட்டில் வந்து நான் வந்து எல்லாமே வந்து என்னோடய ஜுவல்லரி அண்ட் பேங்கிள்ஸ் எல்லாமே நான் வந்து ஒரு பாக்ஸில் தனியாக போட்டு அண்ட் தென் நெக்ஸ்ட் தான் அந்த பேஸ்கெட்குள்ளே இருக்கும். பிகாஸ் இந்த டேரெக்டாக நம்ம பேஸ்கெட்குள்ளே போட்டோம்னா நம்மளை ஆக்சஸ் பண்ண முடியாது. ஒரு திங்ஸ் கூட வந்து கிளம்ஸியாக கிடக்கும். ஸோ அதனால் பேஸ்கெட்குள்ளேயே நான் வந்து ஒரு பாக்ஸில் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த பேங்கிள் பாக்ஸ் என்னோட பேங்கிள் ஆர்கனைசர். திஸ் இஸ் ஆல்சோ ஐ காட் இட் ஃப்ரம் மீஷோ. அண்ட் 2 பேஸ்கெட். நெக்ஸ்ட் வந்து என்ன பார்த்தீங்கன்னா என்னோட ஐ ஷேடோ பேலட் அண்ட் தென் வந்து இயரிங்கோட ஆர்கனைசர். இந்த இயரிங் ஆர்கனைசர் வந்து ரொம்பவே வந்து நீங்கள் எவ்வளோ இயரிங்ஸ்னாலும் இதில் வந்து பார்ட்டிஷன் கொடுத்துருப்பாங்க. இந்த பேஸ்கெட், இயரிங் பாக்ஸ், ஐ ஷேடோ பேலட் இதெல்லாம் நான் வந்து கபோர்டில் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். நெக்ஸ்ட்டு கபோர்டுக்கு ஷிஃப்ட் ஆகலாம். ஸோ நெக்ஸ்ட் கபோர்டில் இந்த 2 ஆர்கனைசர் ஃபஸ்ட் நம்ம டஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ கபோர்டு ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு நான் சொன்ன மாதிரி ஆர்கனைசர் தேவை. ஸோ அந்த மாதிரி ஆர்கனைசர் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் நார்மல் ரீயூஸ் கூட பண்ணிக்கலாம். It comes with 2 drawers and it like with a 3 steps and அதில் நம்ம வந்து பார்ட்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ we can keep our skin care, daily wear, யூஸ் பண்ணுற skin care, serum and lotions and sunscreen, lip balm, everything I have stored in it. இது வந்து எனக்கு ஈஸியாக ஆக்சசபிளாக இருக்கணும், ஹேண்டியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து அண்ட் ஒரு திங்ஸும் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, உங்களுக்கு ஹேண்டியாக இருந்துச்சுன்னா ஈஸியாக இருக்கும் அண்ட் எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்கும். நெக்ஸ்ட் திஸ் லிப்ஸ்டிக் ஆர்கனைசர். இட் இஸ் ஒன் acrylic box. I think so acrylic material and என்னோட மேக்கப் ப்ரஷ் அண்ட் நெயில் பாலிஷ் எவ்ரிதிங் ஐ ஹவ் அரேஞ்ச் இன் இட். ஸோ இதை நம்ம ஆர்கனைஸ் பண்ணி இந்த கபோர்டில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் கபோர்டில் நான் என்ன செட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா என்னோட ஷாம்பு, லோஷன் அண்ட் வந்து ஆயில் பாட்டில்ஸ். நெக்ஸ்ட் வந்து என்னோடய பர்சஸ்லாம் பேக் சைடு வச்சுட்டேன். அண்ட் தென் இட்ஸ் செகண்ட் கபோர்ட். இல்லை என்னோட மேக்கப் மிரர், கோம்ப் எல்லாமே ஒரு பாக்ஸில் போட்டு நான் வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இது 3rd ஷெல்ஃப் அண்ட் தென் ஃபைனல் ஷெல்ஃப். ஸோ இட்ஸ் அ லன்ச் டைம். ஸோ ரொம்ப வந்து ஸ்டார்விங்காக இருந்தனால நம்ம வந்து லன்ச் சாப்பிட்டுட்டு அப்படியே ஒரு மியூசிக் கேட்டுட்டு இந்த மாதிரி உங்களுக்கு போராக இருந்தது, ஃபீல் லேசியாக இருக்குது, இல்லை ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணணும்னு வச்சிங்கன்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். உங்களுக்கு வந்து ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். இது வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்குள்ள நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் கூட வச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். See you next video. Until then, bye from Chola. Bye.